பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழன் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கொலி நிகழ்ச்சியில் ரொம்ப வேகமாக அழகாக விறுவிறுன்னு நிறைய நடன மாணவிகள் வந்து நடனம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வசு வர்ஷா ஆர்ட் அகாடமி சென்னை மடிப்பாக்கத்தில் இருந்து இயங்கிட்டு இருக்க நடனப்பள்ளியோட மாணவிகள் தான். இந்த நடனப்பள்ளி கடந்த 30 வருடங்களாக இயங்கிட்டு இருக்க ஒரு அழகான நடனப்பள்ளி. இந்த நடனப்பள்ளியில் நடனம் மட்டும் அல்லாமல் கர்நாடிக், ஓக்கல், வீணை மற்ற கலைகளையும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அல்லாமல் கடல் கடந்து நிறைய நாடுகளுக்கு அவங்களோட இணையதளம் வாயிலாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எந்த இணையதளம் இல்லை எந்த நாடுல சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ், ஆஸ்திரேலியா, யூகே, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து, மலேசியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்லையும் இவங்களோட கலை நுணுக்கத்தை செலுத்தி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதற்கெல்லாம் கரு உரு இல்லை, அதற்கும் தாண்டி நிறைய வார்த்தைகள் சொல்லணும், அர்ப்பணிக்கணும்னா அதற்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு மேம் அவர்கள் மட்டும்தான். நாட்டிய கலா சூடாமணி சதிர் மணி குரு ஸ்ரீமதி ஹேமமாலினி கோவிந்தராஜன் மேம் அவர்கள் தான். அவங்களுக்கு சலங்கொலி நிகழ்ச்சியின் சார்பாகவும் தமிழன் தொலைக்காட்சியின் சார்பாகவும் ஒரு பெரிய கைத்தட்டல், பெரிய வாழ்த்துக்கள். மேம் அவர்களை நான் இந்த மேடைக்கு வரவேற்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். மேம் மேடைக்கு வாங்க ப்ளீஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். ரொம்ப அழகா இத்தனை நாடுகள், இத்தனை மாணவர்கள், எப்படி உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம்? என்னோட ஹாபியே இதுதான். ஹாபி, ஓகே. எவ்வளோ வருஷங்களா? கடந்த 30 வருஷன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை தாண்டி ஏதாவது ஒரு மெமரபிள் மூமெண்ட் நீங்கள் சொல்லணும், பகிர்ந்துக்கணும் எங்களோட தொலைக்காட்சி நேயர்களுக்கு. எனக்கு கிளாஸ் எடுக்கிறது தான் ரொம்ப விருப்பமான ஒரு செயல். பாட்டு, வீணை, டான்ஸ் தொடர்ந்து 24 ஹவர்ஸ் எடுக்க சொன்னாலும் நான் எடுப்பேன். சூப்பர் மேம். இங்கே வந்து இந்த பிஏ மியூசிக், எம்ஏ மியூசிக், அப்புறம் பிஏ டான்ஸ், எம்ஏ டான்ஸ், அது மாதிரி அந்த எக்ஸாம் டைப்பில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை டெவலப் பண்ணுறோம். ப்ளஸ் சலங்கை பூஜை, அரங்கேற்றம் அதெல்லாம் நடத்துகிறோம். வெளிநாட்டிலையும் அதே மாதிரி பண்ணிட்டுருக்கோம் நாங்கள். அதனால் நல்லா ஸ்டாண்டர்டாக வராங்க பசங்க. என் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இப்போ பூர்ண புஷ்கலா படித்தவங்க இல்லையா, அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க எங்கள் இதில். சூப்பர் சூப்பர். என் பொண்ணு வசுதாரணி பாட்டு டான்ஸ் எடுத்து கொரியோகிராஃப் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அது மாதிரி நல்லா போயின்னு இருக்கு. ஸோ மாணவர்கள் இல்லை பெற்றோர்கள் இல்லை இவங்களை தாண்டி கலை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது இதை வந்து ஹாபியாக கற்றுக்கணும். ஹாபியாக கற்றுண்டு ஒரு இன்ட்ரெஸ்டாக இதில் நல்லா மூவ் பண்ணணும். பயந்துண்டு ஒரு டென்ஷனில் கற்றுக்கக்கூடாது. நம்ம படிப்பே ஒரு டென்ஷன், அதுக்கு வந்து அது மீறி இதையும் ஒரு டென்ஷனாக கற்றுக்காமல் ஃப்ரீயாக கற்றுக்கிறதுக்கு, மைண்ட் ஃப்ரீக்கு கற்றுக்கணும். இன்னும் இதில் டெவலப் பண்ணிக்கணும்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டு சலங்க பூஜை, அரங்கேற்றம்லாம் பண்ணி ஃப்யூச்சரை வந்து நல்லா கொண்டு வந்துக்கலாம். எல்லா வழியிலையும் நம்ம டேலண்ட் கொண்டு வந்தால் தான் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வழி நல்லா இருக்கும். அதனால் இதுதான் என்னோட அட்வைஸ். சூப்பர் மேம். இப்போ வரைக்கும் மேம் கிட்ட ஏறக்குறைய 250 மாணவர்களுக்கு மேலே அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இணையதளம் வாயிலாக அது வந்து கணக்கே இல்லாமல் எல்லை கடந்து போயிட்டுருக்கோம். மேம் வந்து இவ்வளோ அழகாக அவங்க மாணவர்களுக்கே சொல்லி கொடுக்கும்பொழுது அவங்க எவ்வளோ அழகாக ஆடுவாங்க அப்படின்றது என்னோட எண்ண ஓட்டத்தில் போயிட்டே இருக்குது. ஸோ தமிழன் தொலைக்காட்சி நேயர்களின் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மேம்க்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எங்களுக்காக ஒரு சிறிய நடன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? கண்டிப்பாக கண்டிப்பாப்பா, கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப நன்றி மேம், எங்களோட கோரிக்கையை ஏற்று பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக. எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழன் டிவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் காண்றதுக்கு எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். సరి మగరి గని సరి మ పరి మ పని సరి సా ని ప మ రి మ పని సా ని స ని పని ప మ పని స సరి ని ద పద మ గరి గ స ని స మరి ని స మరి ప మ ని ప స கோவிந்தன் குழலோசை கேட்டு கோவிந்தன் குழ
ஓசை கேட்டு அங்கு மேவிடும் ஆவினம் மேடல் மறந்தன கோவிந்தன் குழலோசை 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 கேட்டு பனி சொக கனி பப பசு நினி பபரி பனி பப பமரி பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழன் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கை ஒலி நிகழ்ச்சியில் ரொம்ப அழகா அற்புதமா வசுவர்ஷா ஆர்ட் அகாடமி நடன மாணவர்கள் நடனம் புரிஞ்சுட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் நமக்கான கோரிக்கையை ஏற்று அந்த ஆசான் நடன பள்ளியோட ஆசான் மேம் மாலினி மேம் அவர்களே நமக்காக நடனம் புரிஞ்சிருந்தாங்க. வேறு லெவலில் அழகாக ஒரு நடனத்தை கொடுத்துருந்தீங்க மேம். நீங்கள் நிறைய மேடைகள் ஆடி இருப்பீங்க, நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பீங்க, நீங்கள் பார்க்காத மேடைகளே இருந்திருக்காது. இந்த மேடையில் ஆடும்போது எப்படி இருந்துச்சு உங்களோட உள் உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்களே, எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா. எப்போதுமே கிளாஸ் எடுக்கச்சு நான் ஆடினா எனக்கு ஒரு என்ன அறியாமையே ஒரு ஆர்வம் வரும். அதே மாதிரி இங்கேயும் நல்ல ஆர்வம் வந்தது, ஒரு எனர்ஜி அப்படின்னு வந்தது, சொல்லலாம். energy வந்தது. நிஜமாவே அந்த அழகான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நிஜமா எங்களுக்கு ரொம்ப அழகா ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பாசிட்டிவ் வைப்ஸ்க்காக. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில மறுபடியும் நீங்க ஆடுறத நாங்க ரிக்வெஸ்டா வைப்போம். தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பாக தேங்க்யூப்பா, தேங்க்யூ. பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழன் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கை ஒலி நிகழ்ச்சியில் ரொம்ப அழகா அற்புதமா வேகமா விறுவிறுன்னு நடன மாணவர்கள் மற்றும் அவங்களோட ஆசான் எல்லாருமே நடனம் புரிஞ்சு ரொம்ப அழகான ஒரு கண் குளிரும் காட்சி மற்றும் நடனத்தை நமக்காக கொடுத்துருக்காங்க. அவங்கள கௌரவிக்கும் ஒரு பொன்னான தருணம், அவங்களுக்கான சான்றிதழ் மற்றும் அவங்களுக்கான ஷீல்டு கொடுத்து கௌரவிக்கும் ஒரு பொன்னான தருணம். இது எல்லா மாணவிகளுக்கும் அவங்களோட ஆசான் கொடுத்தா அதை விட மகிழ்ச்சிகரமான தருணம் அந்த மாணவர்களுக்கு எதுவுமே இருக்க முடியாது. அதை இந்த சலங்கை ஒலி மேடை இப்பொழுது நிகழ்த்தி காட்ட இருக்கிறது. நம்ம முதலாவதாக சான்றிதழ் மற்றும் ஷீல்டு கொடுக்க இருக்கிறோம். மிஸ்ஸஸ் வி பூர்ணா புஷ்பகலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் பூர்ணா. பூர்ணா அவர்கள் மேடையில் ஏறி இருக்காங்க. ஆசான் மேம் முதலையே சொன்ன மாதிரி தான் பூர்ணா அவர்கள் வந்து நடனம் மேம் கிட்ட கற்றுட்டு இப்போ நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கரெக்டாக முதல்ல வந்து உங்கள் மேம் கிட்ட நாங்கள் ரிக்வெஸ்ட் வச்சோம், மேம் டான்ஸ் ஆட சொல்லி. அடுத்தபடியாக இப்போ உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். உங்களோட ஸ்கூல் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் இன்னும் நிறைய உங்களோட ஸ்கூல் பற்றி, உங்களோட மேமோட நிகழ்ச்சிகள், அவங்க கர்நாடிக் ஓக்கல் மற்றும் வீணை பல நாடுகளுக்கு கடல் கடந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இணையதளம் வாயிலாக. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமே. கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த, அதாவது என்னோட குருவை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட குருவுக்கும் தமிழன் தொலைக்காட்சிக்கும் மிக்க நன்றி. என் குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா திருமதி ஹேமமாலினி கோவிந்தராஜன் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மடிப்பாக்கம் சென்னையில் வசுவர்ஷா ஆர்ட் அகாடமியை நடத்திட்டு வர்றாங்க. இதில் கர்நாடக இசை, பரதநாட்டியம் மற்றும் வீணை கற்றுத்தரப்படுகிறது. 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். வெறும் பயிற்றுவிக்கிறது மட்டும் இல்லாமல் கிரேட் எக்ஸாம்ஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கிரேட் எக்ஸாம்ஸ், அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பிஎஃப்ஏ மற்றும் மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் எம்எஃப்ஏ போன்ற பல டிகிரி படிப்புகளும் முடித்தவங்களும் இருக்காங்க. என்ன சொல்லணும்னா நானே ஒரு எம்எஃப்ஏ வோக்கல் மியூசிக் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் மேம் கீழே. அதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரேட் எக்ஸாம்ஸும் போயிட்டுருக்காங்க இந்த மியூசிக் எங்கள் ஸ்கூல்லேருந்து. மியூசிக், பரதநாட்டியம் அண்ட் வீணை எல்லாத்துலேருந்துமே. ஸோ மேம் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. மேம் வந்து ஸ்ரீரங்கம் பாலபண்டிதமணி திருமலாச்சாரியார் சுவாமிகள் மற்றும் ஸ்ரீமதி ராதா திருமலாச்சாரியார் அவர்களுடைய புதல்வி ஆவார். முதலாக கலைமாமணி ரேவதி முத்துசுவாமி அவர்களிடத்தில் பரதத்தை பயின்றார். பின்பு சென்னை
பல்கலைக்கழகத்தில் இசையை பயின்றார். பின்னர் புராணங்களில் இந்திய புராணங்களில் ஆராய்ச்சியும் முடித்துள்ளார். ஸோ இப்போ வந்து எல்லா கடல் கடந்து நிறைய நாடுகளில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவர்களோட பயிற்சிக்கு கீழே நானும் அவர்களுடைய புதல்விகளுமான வசுதாரணி விக்னேஷ் மற்றும் வர்ஷா அமிர்தவர்ஷினி அவங்களும் வந்து மியூசிக் டான்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற நாங்களும் அவங்களோட புதல்விகளும் சேர்ந்து இந்த இன்ஸ்டியூட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்து மேலும் மேலும் நிறைய பேருக்கு இந்த கலை சென்று அடையுமாறு, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு டிகிரி முடித்து அவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிஃபிகேஷனையும் கொடுத்து இந்த கலையை மேலும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஆசை தான் என்னோட குருவுக்கு. ஸோ அந்த குருவுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் அதிர்ஷ்டபாலன் சார் அவர்களுக்கும் தமிழ் பிரபாகர் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வசுவர்ஷா ஆர்ட் அகாடமியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அழகாக ஒரு கோர்வை, நடனம் மட்டும் இல்லை பேசுகிறதும் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களோட ஆசான் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச்.